பேஷண்ட் பத்திரமா போகணும்ல. சரி ஓகே, இட்லி சாப்பிடுவா. ஃபாஸ்ட் டைஜஷன் வேணாம். பீட்சா மாதிரி ஏதாவது. ஃபாஸ்ட் ஃபுட் எனக்கு கேட்டாலே பிரச்சனை. டீ காபி மாதிரி ஏதாவது குடி. ஏனா லாக்டோஸ் இன்டாலரன்ட், பால் வேணாம். பால் இல்லாம டீ காபி குடி. இல்லடா இன்சோமினியா தூக்கல வேணாம். பாஸ்தா மாதிரி ஏதாவது. ஐயோ ஜங்கு வேணாம். பஜ்ஜி போண்டா ஏதாவது. வாந்தி வேணாம். உனக்கு சாப்பாடே வேணாம், வாட்டர் பாட்டிலா வாங்கி தரேன், அதே குடிச்சு போ. உச்சா போயிட்டே இருப்பேன். வேணாம். தண்ணியே வேணாம், மூச்சு விட்டே வாழு. ஐயோ ஏர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஹாய் கவின்ஜோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலா என் வீட்ல இருந்து அவரை மாப்பிள்ளை பார்க்க வந்திருந்தாங்க. என் வீட்ல இருந்து அவரை மாப்பிள்ளை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த அண்ணா அவங்க அண்ணாவா? ஆமா ஆமா. அப்படி சொல்லி தங்கம். சரி என்ன இப்போ வந்து ஜஸ்ட் அவரை பத்தி கேட்கறதுக்காக வந்தேன். அவர் எப்படி அந்த மாதிரி. சரி அவனே வருவாரு. அவர்கிட்ட நீங்க இவனோட கசின் சொல்லி சரி அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அம்மா சொல்லுங்க. சொல்லியாச்சு. நைட்டு போறோம், குடிக்கிறோம், கூத்தடிக்கிறோம், எங்கேயுமே கிடையாது மகாபலிபுரம். இதெல்லாம் ஒரு மேட்டரா போறதுல நம்மளாம் எப்ப நினைச்சானா பொயின்னு வந்து இருப்போம். அவ்வளவுதான். அப்படி இருந்துட்டு பொயின்னு தங்கம் அதெல்லாம் இதே பார்க்க கூடாது. நான் 800 ரூபா போடுறேன், நீ எவ்வளவு போடுற? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் ஒரு 1000 ரூபாய் தரேன். நீ அதானே ஓசி குடினா ஒன்னா நம்பர் குடி. யாரு எங்க பெரியமா பொண்ணு. அப்படியா? சரி அதெல்லாம் விடு, நான் போயிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்றேன். நீ என்ன பண்ற? உங்க அக்கா வீட்டுல விட்டு சரி அக்கா போடா. என் காலடிகள் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன. என் அருகில் வந்து நன்றாக குனிந்து பெருக்குவாயாக. தேங்க்யூ ப்ரோ, லைஃபே சேவ் பண்ணீங்க. ரொம்ப நன்றிடா. இதுக்கு மேல அவன் வேணுமா? இந்த சைடு மறுபடியும் யாராவது வரவே மாட்டேன். இந்த ஏரியாவே வேண்டாம். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயம்மா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. சார் எப்படி ஒரு மேனேஜர் ரூமுக்கு வருது? ஒன்றும் இல்லை முத்தை, விட பிறந்தான். மறுபடியும் வெளியே போய் கதவை முட்டிட்டு பெர்மிஷனோட வா. அல்ல பின் வர முத்தை. எஸ் சார், பில்டிங் தீ பிடிச்சிருச்சு. தம்பி பொறுமை பொறுக்கிறாரு. மணி 9:30 ஆகுது. இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள மயில் வாங்க இங்க வந்து நிக்கணும். அது எப்படி வர முடியும்? காத்து போர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃபிளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னானே, ஏதாவது கதை சொன்னேன். நான் ரஃபா இருக்கு. ஒரு பையனை பார்த்தா அவங்க இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அவன் பையனாலே பாப்பா. அவன் வேற யாரும் சொல்றேன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுறேன், என் குடும்பத்தை ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஜாலியாவே எடுத்துக்கிறோம். பேபி சாப்பிடு பேபி, நீ சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன். அஞ்சு வண்ண பூவே இருந்து பேச. என்னடா இது? உடுங்கடா, நான் முன்னாடி தான்டா உட்காருவேன். என்ன எழவி அது? மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறேன், சப்பாத்தி செய். ரொட்டி கட்டி தந்தே. தொட்டு செய், மாவை தொட்டு செய் சொன்னேன். என் மூஞ்சில போடு.
இந்த பொண்ணை பத்தி எத்தனை வருஷம் ஆனாலும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவ என்ன செய்யறாங்கிறது அவளுக்கே தெரியாது. அது தப்புதான் அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, அவளுக்கும் தெரியும். ஆனா அதை திருத்திக்கிற வழிதான் தம்பி அவளுக்கு தெரியும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. எங்க பக்கத்து வீட்டுல என்னங்க இவ்வளவு கூட்டம்? யாரு ரியா வீட்லயா? இந்த பக்கத்து வீட்டுல இல்ல, அந்த பக்கத்து வீட்டுல. எனக்கு என்னமா தெரியும்? போன் பண்ணி கேளுங்க. ஹலோ சார், அண்ணே வீட்டுல இருந்தா சார் இவ்வளவு கூட்டமா இருக்கு? அட எங்க அண்ணே ஒரு நாய் வளர்த்தாப்புல இல்ல சார். ஆமா சார். அந்த நாய் எங்க அண்ணே ஒய்ஃபையே கடிச்சு போதறிடுச்சு சார். அச்சோ, என்ன சார் சொல்றீங்க? அட ஆமா சார். சரி சார், எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்றீங்களா சார்? சொல்லுங்க சார். உங்க அண்ணன் கிட்ட சொல்லி அந்த நாயை ஒரு வாரம் மட்டும் என் வீட்டுக்கு கடை வைக்கிறீங்க சார். சார் வீட்டுக்கு வெளியே ஒரு கூட்டம் நிக்குது பாத்தீங்களா சார்? ஆமா சார். அந்த கூட்டம் பூரா எங்க அண்ணன் ஒய்ஃபை பார்க்க வருது சார். அந்த நாயை கடை வாங்கிட்டு போதேன் சார் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நானே அதுக்கே லைன்ல நிக்கிறேன். உன்னை பார்க்கணும். அடுத்த வாரம் வரேன். இப்பவே பார்க்கணும், இல்லைன்னா நான் பைத்தியம் ஆயிடுவேன். 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். நீ இப்ப வரலன்னா நான் செத்துருவேன். சாவு. நான் இப்பவே தூக்கு மாட்டிப்பேன். வந்து தொலைறோம் வை. உங்க வீட்டு கீழே வந்துட்டேன். பாத்துட்டேன் ஜன்னல்ல இருந்து. இது ஜன்னல கீழே வாடி. அம்மா எல்லாம் என்ன விட மாட்டாங்கடா. நீ வேணா வீடியோ கால் பண்ணு, நம்ம பேசலாம். வீடியோ கால் அப்புறம் எதுக்கு வர வச்சுட்டு? இப்ப போலன்னா நான் செத்துருவேன். பெட்ரோல் கட்டி காசு போட்டு விடு. சாவுல புளிய மதுக்கும் சாவுல செத்த பையில. அவ்வளவுதான், உங்க ஊர்ல வாழ முடியாது. டிவோர்ஸ் தான். ஏன்டா என்னடா ஆச்சு? நான் பிறக்கும் போதே நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஆமா. அப்படியே நீ பார்க்க வரல. நீங்க வரலன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு அழுந்தேன் தெரியுமா? போங்க, உங்க ஊர்ல வாழ முடியாது. அவ்வளவுதான். இவங்க கூட வாழ்றவங்க இடியப்பத்தை விட பெரிய சிக்கலா இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ப்ரோ உங்க ஒய்ஃபை பத்தி சொல்லுங்க. தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி. ஒரு தூய சக்தி. கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன்? தார் ஆயிருப்போமே. அம்மா என்ன பாக்க எப்படா வர? அதான்டா நான் நாளைக்கு கிளம்பி வரலான்னு இருக்கேன்டா. சாப்பிட்டியான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஊருக்கு வரையான்னு கேட்டா இருக்கட்டும் பரவாயில்ல சொல்லணும். ஆமா, அப்படி மெட்ராஸ் வந்து உனக்கு என்ன கிழிக்கிற வேலை? டிமிக்கி கொடுத்தான்னு வெய்ய உன்னை ஜிமிக்கி ஆக்கி என் காதுல மாட்டிரு. எங்க வீட்டுல யாரும் இல்ல, உன்னை சீக்கிரமான்னு சொன்னேன். 1/2 மணி நேரம் லேட்டா வந்தேன். அட்லீஸ்ட் நான் கேட்டதையாவது வாங்கிட்டு வந்தியா? தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போ, வெளியே போ. டம்மி தான் போட்டிருக்கு. போத்தோடய எனக்கு பிடிக்கல, கோவமா வருது. எதுவுமே எனக்காக நீ பண்ணவே மாட்டேங்கிறல்ல, வெளியே போயிரு, இங்க நிக்காத. போயிட்டியா? ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க.